கிருதः நந்தஸ்த்வாத்மஜ உத்பன்னே ஜாதாக்லாதோ மகாமனாः. நந்தகோபர் என்ன பண்ணினார்? வேதம் படித்த பிராமணாவை கூப்பிட்டு தானம் பண்ணினாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்திலே வேதம் படிக்காத பிராமணனும் இருந்திருக்கான்னு தெரியாது. ஆகூய விப்ரான் வேதஜானு. தானம் யாருக்கு வேணால் பண்ணலாம், வேதம் படித்தவாளுக்கு பண்ணினா விசேஷம். அதனால் ஏன் பகவான் இங்கே நந்தகோபருக்கு வந்தான்னா, அவர் அவ்வளோ தான தர்மங்கள் பண்ணினாராம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அன்னதானம் வந்தால் எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுப்பாராம். துணி கொடுத்தால் பிணி போகும் அப்படின்னு அந்த வஸ்திர தானத்துக்கு விசேஷம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சாப்பாடு, அது சாதாரண நாளில் பண்ணினாலே விசேஷம். அதுவும் இந்த அதிக மாதத்தில் ஒன்று பண்ணினா, ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணினா 100 இல்லை 1,00,000 பேருக்கு பண்ணின பலன். இது கதை விஸ்தாரமாக இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி இன்னும் நிறைய இருக்குது, டயம் இருக்குது, இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சொல்லிவிடுறேன். இந்த மாதத்துக்கு அதிக மாதம் நம்ம பேரை சொன்னோம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அதிகமான பலன். ஒரு காயத்ரி சொன்னோம்னா 1,00,000 ஜபம் பண்ணணுமா. இந்த 1,00,000 பண்ணுறதுக்கு நமக்கு டைமே கிடையாது. இந்த மாதம் நமக்கு கிடைச்சது பாக்கியம். ஒரு காயத்ரி சொன்னால் 1,00,000 தடவை சொன்ன பலன். நமசிவாய 5 தடவை சொன்னால் போருங்கிறார். 5 தடவை நமசிவாய பகவன் நாமம். அது மாதிரி வாசுதேவ நாமம், துவாதசாட்சி மந்திரம் ஒரு 10 தடவையாவது பகவானுடைய சன்னதியில் பண்ணணும். ஒரு தீபம் கோவிலில் போட்டால், பெருமாள் சன்னதியில் போட்டால் போரும். இதுக்கு பலன் பகவானே சொல்கிறார். இந்த மாதத்துக்கு பலன் அது போட்டால் என்ன ஆகும்னா, அவன் என் முகத்தை பார்க்குற மாதிரி தீபம் போட்டேன்னா அவன் உள்ளுக்குள்ள இருக்கிற அஜ்ஞானமாகிய இருளை நான் நீக்கிடுவேன், அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பேன். இங்கே சொன்னாலும் அத்தியாத்ம தீபகா. அப்படி ஒரு நாமத்துக்கு நிறைய பலன். கொஞ்சம் நாம சொல்லுவோம், எல்லாரும் நாம சொல்லுவா, கை தட்டுந்தே சொல்லுவோம். ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. எல்லாரும் சொல்லுவோம். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த மாதத்தில் எதை பண்ணினாலும் அது மாதிரி பகவானுக்கு கொடி ஏற்றுறது, துவஜாரோபணம் இங்கெல்லாம் நிறைய நடக்கும். நார்த் இந்தியாலாம் அந்த கொடி ஏற்றினா அவன் ராஜாவாக இருந்து
அப்சஸ்திரீகள்லாம் ராஜானா என்ன தேவலோகத்தில் ராஜாவாக இருந்து அப்சஸ்திரீகள் பாட ஆனந்தமாக இருப்பான். இது மாதிரி இந்த மாதத்தில் செய்யக்கூடிய சகல தர்மங்களும் முக்கியமாக 33 அப்பம் தானம் பண்ணினா விசேஷம். அந்த அப்பத்துக்கு ரொம்ப விசேஷம் சொல்கிறார். ஒரு அப்பத்துக்கு ஒரு பூமி தானம் பண்ணின பலன். அது என்றைக்கு பண்ணினாலும் அது பருவகாலம் மாதிரி அமாவாசை அன்றைக்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அமாவாசைக்கே ரொம்ப விசேஷம். அமாவாசைக்கு விசேஷங்கிறத விட சாதாரண நாளில் பண்ணாலே அமாவாசைக்கு துல்லியம். ஒரு சாதாரண க்ஷேத்திரத்தில் பண்ணினாலே குருக்ஷேத்திரத்துக்கு சமம், பூமி தானத்துக்கு சமம். சாதாரண பிராமணனுக்கு கொடுத்தாலே அவன் பகவானுக்கு சமம் சொல்லியிருக்கு. இங்கே என்னன்னா பாகவதாலாக கிடச்சி இன்றைக்கி என்னமோ பார்த்தா இன்றைக்கி அப்பம் பிரசாதம் கிருஷ்ணாவதாரம் நமக்கு அமைஞ்சிடுச்சு. அதனால் கிருஷ்ணாவதாரமாக பார்த்ததுனால கிருஷ்ணன் இந்த பாக்கியத்தை தெரியாமல் நமக்கு கொடுக்குறான். இதெல்லாம் நம்மளாம் பிளான் பண்ணி பண்ணலை. இதுக்கு பெரிய சரித்திரம் இருக்குது. அதிக மாதம் ஆகாத்தியம்னு வைஷம்பாயனர்னு ஒருத்தர் அழகாக சொல்லின்னு இருக்கார். எனக்கு கேட்க டைம் இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சமாக கேட்டேன். அதில் ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்கிறார். அதை சுருக்கமாக சொல்கிறேன். திருடதன்வான்னு ஒரு ராஜா, அவனுடைய மனைவி குணசுந்தரினா குணசுந்தரி, சுந்தரியாகவும் இருக்கா, குணம் உள்ளவாளாகவும் இருக்கா. சில பேர் அழகாக இருப்பா, குணம் இருக்காது, குணம் இருந்தால் அழகு இருக்காது, எல்லாம் இருக்கிறது பாக்கியம். அப்படி அழகான மனைவி, 4 குழந்தைகள், பொண்ணு, சௌக்கியமாக இருக்கான். உலகத்தையே ஜெயிச்சு சௌக்கியமாக இருக்கான். அவனுக்கு கீழே இவனுக்கு ஒன்றும் யுத்தம் பண்ணுறது கிடையாது, ப்ராக்டிஸே இல்லை. இருந்தாலும் இந்த ஆயுதங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த இதாக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு எந்த சாமானையுமே நிறைய யூஸ் பண்ணினா அது கேடாயிடும். யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அது கெட்டு போயிடும். நம்ம உடம்பு அப்படி தான் ஞாபகம் வச்சுங்கோ. ஒரே எதிரியாக யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாமல் உட்காந்துன்னு இருக்கக்கூடாது. அப்போவே இது மாதிரி சத்சங்கத்துக்கு வந்துட்டு இதாவது நம்ம பண்ணின்னு இருக்கணும், நம்ம காரியங்கள் பண்ணின்னு இருக்கணும். எந்த உடம்புனாலையும் ஜாஸ்தி ஒன்றும் பண்ணாமல் இருந்துட்டோம்னா அப்போ அந்த அங்கத்துக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் எல்லா அங்கத்துக்கும் நமக்கு ஒரு உபயோகம் வச்சுக்கணும். அதனால் அந்த ராஜா ஒரு நாளைக்கு வேட்டையாட போகிறான். அப்போ ஜனங்களை விட்டு இந்த கூட சைன்யத்தை விட்டு ரொம்ப தூரம் தனியாக இந்த ராஜாவோட குதிரை வேகமாக வந்துடுத்து. ரொம்ப பசி. அங்கே ஒரு பெரிய ஏரியை பார்த்தான். அதில் நன்னா குளிச்சுட்டு அதை நன்னா குடிச்சுட்டு சைன்யெல்லாம் வரலையே, அது வரலையும் அங்கே பெரிய ஒரு ஆலமரத்தை பார்த்தான். அப்படியே ஜட்டையெல்லாம் தொங்குற மாதிரி இருக்குது, ரிஷி மாதிரி இருக்குது. அந்த ஆலமரத்தை பார்த்தா அப்படியே அதில் படுத்துன்னு இருக்கான். அப்போ ஒரு கிளி ஒரு ஸ்லோகத்தை திருப்பி சொல்கிறது. அவனுக்கே ஆச்சரியம், இவ்வளோ சௌக்கியமாக இருக்கேன், அழகான மனைவி, குழந்தைகள், ராஜ்யம், எதிரிகள் இல்லை, ராஜ்யத்தில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கா, நான் என்ன புண்ணியம் பண்ணினே எனக்கு தெரியலையேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு கிளி சொல்கிறது, இவன் அவ்வளோ சௌக்கியமாக இருக்கான், இப்போ இருக்கிறத யோசிச்சுட்டு இருக்கானே, இவன் முன்னாடி என்ன பண்ணினாங்கிறத யோசிக்கவே இல்லையே. இவன் இந்த சரி இப்படி சௌக்கியமாக இருந்துட்டு மாத்திரம் போகிறதுக்கு இல்லையே, மேலே ஒரு சௌக்கியத்தை அனுபவிக்கணுமே. இங்கே சௌக்கியம் அனுபவிச்சா போகாது, போனாலும் நம்ம போக வேண்டிய இடம் கன்ஃபார்மாக ஒரு இடம் வச்சுக்கணும். எங்கடானா அந்த பகவானுடைய திருவடி அடையணும். அண்ணாட்ட ஒருத்தர் கேட்டார், வைகுண்டத்தில் வீடு வாங்கணுங்கிறீங்களே, வைகுண்டத்து தானே வீடுன்னு பேர், அறம்பொருள் இன்பம் வீடு. சாதாரண வீடு வாங்கிறதுக்கே கோடி ரூபா கேட்குறாளே, வைகுண்டத்தில் வீடு வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். அதுக்கு அண்ணா சொன்னார், இங்கே ஹரி சொன்னால் போகிறோம், அங்கே சரின்னு பகவான் புக் பண்ணிடுவான், இங்கே ஹரி சொன்னால் போகிறோம் அப்படின்பா. அதனால் இவன் அடுத்த ஜென்மத்தை இந்த ஜென்மத்தை அவன் உபயோகம் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கிளி திருப்பி சொல்கிறது. இவனுக்கு அவ்வளோ புரியல. அந்த கிளி சொல்கிறது ஓரளவு தான் புரியுறது, ஃபுல்லாக க்ளீனாக அது புரியல. அதுக்குள்ளே ராஜாவுடைய இதுவெல்லாம் ஊருக்கு வந்துவிட்டான். அதையே நினச்சின்னு இருக்கான். இந்த கிளி சொன்னது என்னன்னு புரியலையே, என்ன சொன்னேன்னு. இவன் ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ காட்டுக்கு போனது ஏதோ சரியில்லையேன்னு ஆத்துக்காரியை கொண்டு கேட்டு பார்த்து பதில் ஒன்றும் சொல்லலை. இவர் விரக்தனாக இருக்கான். அப்போ அவனுடைய ஆசிரமத்துக்கு வால்மீகி மகரிஷி வரார். வால்மீகிட்ட வந்தோடனே இது மாதிரி சொன்னான், நான் காட்டில் போனேன், கிளி என்னமோ சொன்னது,
உடனே சொன்னார், அப்பா அது உன்னுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறேன் கேளு. இந்த ராஜா திருடதன்வாங்கிறவன் பூர்வ ஜென்மத்தில் தாமிரபரணி நதி தீரத்தில் சுதேவன் என்கிற பிராமணனாக இருக்கான். அவனுடைய மனைவி குணவதி, கௌதமி என்று பெயர். ரொம்ப நாள் ஆச்சு, அவளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு வருத்தப்படும் போது அவன் ஆத்துக்காரி சொன்னால், ஏதோ பகவான் வேணும்னா கொடுப்பார், எப்போ கொடுக்கலையோ அதுக்கு நம்ம ஞான மார்க்கத்துக்கு போயிடலாமேங்கிறா. இல்லை, குழந்தை இருந்தால் தான் நமக்கு சந்ததி இருந்தால் தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லது, அதுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ண ஒளியனுட்டா அவளே. 2 பேரும் 4000 வருஷம் தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணி பகவான் பிரத்யக்ஷமானான். பிரத்யக்ஷமான உடனேயே என்ன வேணும்னு கேட்டார். இவன் எனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்டான். நீ பகவான் சொன்னான், ஆதிசேஷன் கீழே இருக்கார், பிரம்மா மேலே இருக்கார், இந்த 14 லோகத்தில் எந்தத்தை கேட்டாலும் கொடுப்பேன், இந்த குழந்தை வேணுங்கிறத மாத்திரம் கேட்காது அப்படிங்கிறார். இவன் இவ்வளோ தூரம் இவ்வளோ சொன்னோடனே மயக்கம் போட்டே விழுந்துட்டான். 4000 வருஷம் கட்டப்பட்டு தபஸ் பண்ணி நீ என்ன கேட்டாலும் தரேன்னு வேற சொன்னார் பெருமாள். நீ எதை கேட்டாலும் தரேன், ஆனால் இதை தர மாட்டேன், புத்திர பாக்கியம் இல்லைன்னு உடனே அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். இதை பார்த்த உடனே கருடனுக்கு வருத்தமாக போயிடுச்சு. கருடன் மேலே தானே பெருமாள் வரார். பெருமாளை பார்த்தார், அவனுக்கு குழந்தை கொடுக்கக்கூடாதா சுவாமி? எப்போவுமே ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு பாகவதாலையே வச்சுக்கணுன்னா அவர் டைரெக்டாக பண்ணாட்டாலும் ரெக்கமெண்டேஷனாலேயாவது சில காரியம் நடக்கும். கருடன் சொல்கிறார். உடனே பெருமாள் சிரிச்சுண்டே, அப்படின்னா கருடனை பார்த்து நீயே அனுகிரகம் பண்ணேன்னு விட்டார். உடனே கருடன் சொன்னார், நான் உனக்கு என்னுடைய அம்சமாக ஒரு குழந்தையை கொடுக்குறேன் அப்படின்னு கருடன் ஆசீர்வாதம் பண்ணினார். பெருமாள் பார்த்துட்டு கிளம்பிட்டார். ஒரு குழந்தை பிறந்தது. சுகதேவன்னு பேர் வச்சார். சுகன்னா பட்சி அனுகிரகத்தினால் வந்ததுனாலேயே அப்படியே பேர் வச்சுட்டான் அந்த பையனுக்கு சுகதேவன்னு. குழந்தை வளர்ந்துன்னு இருக்கான். 5-6 வயசு ஆகுது. அப்போ எதிர்ச்சியாக நாரதர் வந்தார். குழந்தைய பார்த்தார். ஆஹா, சாமுத்ரிகா லட்சணத்தோடு ரொம்ப அழகாக இருக்கான், தீர்காயுசா இருப்பான், ரொம்ப சௌக்கியமாக இருப்பான். இப்படி பார்த்துனே வந்துட்டு இவனுக்கு 12 வயசில் ஒரு கண்டம் இருக்குது, அதில் போனால் போயிடுவான்னு குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டார். இந்த நாரதர் வந்தாலே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவார். 12 வயசில் போயிடுவார்னு கவலையாக இருக்குது. இது மார்க்கண்டேயர் 16 வயசுனா அது ஏற்கனவே தெரிஞ்சது. இது தெரியாமல் இப்போ நாரதர் சொன்னோன்னே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு நாளைக்கு பசங்களோட 12வது வயசில் அவன் ஒரு நதியில் குளிக்க போனான். பக்கத்தில் ஒரு ஏரியில் ஒரு முதலை பிடிச்சி அப்புறம் அவனை கடித்து இது பண்ணிட்டு அவனை அடித்து எப்படியோ அந்த குழந்தைய காப்பாற்றினா குழந்தை போயிடுச்சு. ஓன்னு அழுறான். அது குழந்தையே இல்லாமல் எழுந்திருக்கான். குழந்தை சிலதெல்லாம் நிர்பந்தம் பண்ணி வாங்கிட்டான்னா இன்னும் கஷ்டமாக போகிறது. ரொம்ப திருப்பி அழறான். திருப்பி அழுதா பார்த்து மாமி சொன்னான், சரி இதுக்குமே நம்ம அவள் கொஞ்சம் ஞானி. சாதாரணமாக மாமி தான் குழந்தை வேணும் ஆசைப்படுவாள். மாமா கொஞ்சம் ஞானமாக இருப்பாள். இந்த கதையில் இந்த சுதேவன் தான் குழந்தை அது மாமி ஒரு நல்ல ஞானம் உள்ளவளாக இருக்கா. அந்த குழந்தை போட துக்கத்தில் அவள் அப்படியே மடியில் அந்த குழந்தைய சரீரத்தை போட்டு சம்ஸ்காரம் கூட பண்ணாமல், கிருஷ்ணா என் குழந்தைய காப்பாற்று, கிருஷ்ணா என் குழந்தைய காப்பாற்று, இப்படி என் குழந்தைய கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு இந்த புத்திர சோகத்தில் ஒரு மாதம் முழுக்க அழறான். மழை கொட்டுன்னு கொட்டுறது. ஒரு மாதம் அவன் அப்படியே தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. கிருஷ்ணா குழந்தைய காப்பாற்று, கிருஷ்ணா 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 கூட்டின்னு இருக்கான். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. சொன்ன உடனே ஒரு மாதம் முடிய போகிறது. பெருமாள் கருடன் மேலே வந்துவிட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் 4000 வருஷம் தபஸ் பண்ணி அப்போ இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை. ஒரு மாதம் அழுதேன், குழந்தைய நினச்சின்னு அழுதேன், என் முன்னாடி பிரத்யட்சம் ஆகிட்டீரேன்னு. அப்போ பெருமாள் சொன்னார், இந்த மாதம் முழுக்க புருஷோத்தம மாதம், என்னோட மாதம்ப்பா. இந்த ஒரு மாதம் என் குழந்தைய நினச்சின்றாவது கிருஷ்ணா குழந்தைய காப்பாற்று, கிருஷ்ணா குழந்தைய காப்பாற்று, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு நாள் விரதம் இருந்தால் போகும்.
ஒரு தானம் ஒரு நாள் தானம் பண்ணினா போகிறோம், ஏதாவது ஒரு நாமம் சொன்னால் போகிறோம். எல்லாம் ஒரு தடவை சொன்னாலே இதுக்கு அதிக பலன் இந்த மாதத்துக்கு. ஆனால் பாக்கி மாதத்துக்கெல்லாம் வேறு வேறு தெய்வம் பலன் கொடுக்கும். இந்த புருஷோத்தக மாதத்துக்கு நானே டைரெக்டாக பலன் கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் இந்த இடத்துல. அதனால் நீ கவலைப்படாத, இந்த குழந்தை க்ஷேமமாக இருப்பான். 12,000 வருஷம் தீர்காயுஷாக இருப்பான். நீ அப்போ தான் இவன் கேட்குறான், ஏன் நான் இப்போ உடனே வந்தேன்னா இந்த அதிக மாதம் முழுக்க நீ என்னை நினச்சிட்டு இருந்தப்பா, அதுக்காக நான் பிரத்யட்சமானேன். இந்த ஜென்மாலன்னு இவ்வளோ நீ தலையெழுத்துன்னு உண்டு, இந்த ஜென்மாவில் உனக்கு ஆகிடுத்து. இனிமேல் அடுத்த ஜென்மாவில் நீ ஒரு ராஜாவாக திருடதன்வாங்கிற ராஜாவாக பிறப்ப. இந்த கௌதமியே குணசுந்தரியாக வருவா. உனக்கு அப்போ 4 குழந்தைகள், 12,000 வருஷம் தீர்க்கமான ஆயுசு, சௌக்கியமாக இருப்ப. ஆனால் நீ அந்த உலக சௌக்கியத்திலே மூழ்கக்கூடாதே, உனக்கு ஞானத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த செத்து போன பையனை படைக்க வச்சுட்டார். அந்த 12 வயசு போனோடனே எழுப்பி விட்டுட்டார் பகவான். இந்த பையனை அடுத்த ஜென்மாவில், ஏன்னா சிலதெல்லாம் நிர்பந்தம் பண்ணி வாங்கினா அது டெக்னிக்கலாக நம்ம எதாவது பண்ணினோன்னா அது வேறு விதமாக ஆகிடும். அதுக்கு ஒரு கதையை இங்கேயே பகவான் ஒரு கதை சொல்கிறார். பகவானே ஒரு கதை சொல்கிறார். இதுக்கு நடுவில் ஒரு ரிஷி என்ன பண்ணினார், தன் குழந்தை ரொம்ப தீர்காயுசாக இருக்கணும்னு தேவர்களை குறித்து தபஸ் பண்ணினார். தனுஷ்ராதோ பேர் அந்த பிராமணன் பேர். பகவான் தேவர்கள் கேட்டால் என்ன வரம் வேணும், என் குழந்தை தீர்காயுசாக இருக்கணும், மரணம் இல்லாத குழந்தை வேணும்னு. அது முடியாது, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுன்னு வரங்கேளு அப்படின்னா, இந்த மலை இருக்கே, இந்த மலை இருக்கிற வரையும் என் குழந்தை இருக்கணும்னு. எப்படி மலை ரொம்ப நாள் இருக்குங்கிறதுனால இப்போ நிறைய படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தார். நீ எல்லாரையும் படிப்பில் ஜெயிச்சு வித்வானாக வரணுன்னொடனே இவன் ரொம்ப படித்த கர்வத்தில் பல ரிஷிகள்கிட்ட போய் வாதம் பண்ணி எல்லாரையும் தோக்கடிச்சுனே கஷ்டப்படுத்தின்னு இருந்தான். அப்போ மகிஷன்னு ஒரு ரிஷி, அவர்கிட்ட போய் இது மாதிரி பண்ண அவர் பார்த்தார். இவனால் பிராமணாளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு, நீ உடனே மரணம் அடைவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அஜீவ மரணம் விரஜன்னு சொன்னால் அவன் சிரிச்சுன்னு இருக்கான், சாகலை. நான் சாபம் கொடுத்தா உடனே பழிக்குமே, இவன் ஏன் சாகலைன்னு யோசித்தார். தியானத்தில் புரிஞ்சிருத்து அந்த மலை இருக்கிறவர்களையும் உயிர் இருக்குன்னு அவன் அப்பா வரம் கேட்டிருக்காருன்னு. உடனே அவர் பேர் மகிஷன்னு பேர். எரும ரூபத்தில் எடுத்துப்பார் வேணும்னா. உடனே கோடிக்கணக்கான எரும ரூபத்தை எடுத்துட்டு அந்த மலையை குத்தி குடஞ்சி பொடி ஆக்கினார். பையன் போயிட்டான். இப்படிலாம் ரொம்ப நிர்பந்தம் பண்ணி இதாவானா தான் சிரமம் ஆகிடும். அதனால் இப்போதைக்கு இதோடு இருக்கட்டும், அடுத்த ஜென்மாவில் நீ சௌக்கியமாக இருப்ப. இந்த பையனே ஒரு பட்சி ரூபத்தில் கிளி மாதிரி உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவான்னு இந்த கதையை வால்மீகி சொல்கிறார். யார்கிட்ட? சுதேவ பிராமணன்ட்ட சொல்லி, நீ போன ஜென்மாவில் அவ்வளோ புருஷோத்தம மாதத்தில் நீ பகவானை நினச்சிட்டு இருந்தப்பா, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாமே அதிகமான பலனை கொடுக்கும் இந்த மாதத்தினுடைய பெருமை. அது மாதிரி நிறைய பண்ணினாராம் நந்தகோபர். அதனுடைய பலன்தான் மதுரையில் பிறந்த கிருஷ்ணன் இங்கே பிருந்தாவனத்துக்கு கோகுலத்துக்கு வந்துட்டான் என்று அந்த நந்தகோபருடைய பாக்கியம். அந்த நந்தகோபருக்கு அது புரிஞ்சின்னு இருக்கார். அதனால் பிராமணாளுக்கு தான தர்மங்கள் பண்ணி ஒரு தொட்டில் போட்டு மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. தொட்டிலில் குழந்தையை போட்டு எல்லாரும் பஜனை பண்ணுறார்கள். நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், நந்தலாலா கி. எல்லா சவுண்டும் கேட்கலையே. நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், நந்தலாலா. यशोदा मैया कन्हैया की जय, यशोदा मैया कन्हैया की जय, यशोदा मैया कन्हैया की जय। रानी की जय, राधा रानी की जय, रानी की जय, राधा रानी।
वृषभानु दुलारी राधा रानी की जय। वृषभानु दुलारी राधा रानी की जय। राधा रानी की जय। महारानी की जय। राधा रानी महारानी की जय। बरसाने वाली की जय जय जय। बरसाने वाली की नंदलाला की जय। नंद बाबा की जय। नंदलाला की जय। नंदलाला की जय। नंद बाबा की जय। नंदलाला की जय। नंद बाबा की जय। यशोदा मैया कन्हैया की जय। यशोदा मैया கண்ணையா கி ஜெய். எல்லா கோபிகளும் பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பரஸ்பரம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொட்டிண்டு ஆனந்தப்பட்டார்கள். ஒரு வயசான பாட்டி அந்த கிருஷ்ணனுக்கு அக்ஷதை போடலான்னு வந்தால் அந்த கிருஷ்ணனுடைய கைகாலில் உள்ள சங்கு சக்கர ரேகையை பார்த்த உடனே ஆஹா பகவானே அவதாரம் பண்ணியிருக்கார், இவர் வந்த டயத்தில் எனக்கு வயசாகிடுத்தே, இந்த கிருஷ்ணலீலையை பார்க்கணுமேனு கிருஷ்ணந்தலையில் அக்ஷதை போட வந்த பாட்டி தந்தலையில் போட்டு நான் தீர்காயசாக இருந்து கிருஷ்ணலீலை நான் பார்க்கணுமேனு அவள் என்ன பண்ணா தா ஆசிஷ பிரயுஞ்சானாக சிரம் பாகீதி பாலகே. சிரஞ்சீவின்னு சொல்ல வேண்டாமோ, சிரம் பாகீதி பாலகேன்னு தன் தலையில் அக்ஷதையை போட்டுண்டாள். அதுக்குள்ளே ஒரு கோபி இந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கே நாராயணா நீ தான் காப்பாற்றணுன்னா அந்த கோபியை பார்த்து கிருஷ்ணன் இங்குங்கிறான். அங்கே நாராயணன் இருக்கான் பார்க்காத நான் இங்கே தான் இருக்கேங்கிறான். அதுக்குள்ளே அந்த மாமி அதுக்குள்ளே இங்கு பேசுகிறது குழந்தைன்னு பார்த்துட்டு இருக்கா. கண்ணன் பிறந்த இந்த நந்தோத்சவத்தை 18 ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏன்னா 18ங்கிறது பரிபூர்ணமான சங்கியை, அதனால் பகவான் வந்தால் எல்லாம் பரிபூர்ணமாயிடும் என்பதற்காக தத ஆரப்ய நந்தஸ்ய விரஜः சர்வசமிருத்திமான் ஹரேர்நிவாசாத்மகுணைः ரமா கிரீடமபும் நிருப. கிருஷ்ணன் பிறந்த பிறகு ஒவ்வொரு வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது என்று சொல்கிறார். இந்த கிருஷ்ணாவதாரம் கேட்டவாலாத்திலையும் இந்த லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். அந்த டயத்தில் தான் பூதனைன்னு ஒருத்தி, அவள் கம்சனுடைய மந்திரி. அந்த காலத்திலே பொம்மநாட்டிக்கு மந்திரி சீட்டு இந்த கம்சன் கொடுத்துருக்கான். இப்போ என்ன ஒன்றும் கொடுக்கலே சொல்லிட்டு இருக்காளே, அவன் கம்சன் கொடுத்துருக்கான். அந்த மந்திரி அவள் என்ன பண்ணினா, ஒரு ராட்சசி தான் வர வழியில் பியூட்டி பார்லரில் போய் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துவிட்டாள். அந்த காலத்து பியூட்டி பார்லரில் ராட்சசியை கூட நல்ல பொண்ணாக மாற்றினா, இப்போ நல்ல பொண்ணை ராட்சசியாக்கி விட்டுடுறா பியூட்டி பார்லர். இந்த பூதனையை பார்த்த உடனே எல்லாரும் கோபியகா ஸ்ரீயம் திரஷ்டுமிவாகதாம் பதிம் மகாலட்சுமியை நினச்சின்னு விட்டார்கள். பூதனையை பார்த்தோன்னே கிருஷ்ணன் கண்ணை மூடினுட்டான். சராச்சராத்மாச நிமீலிதேக்ஷணா. ஏன் கண்ணை மூடிந்தான்னா, சாதுக்களை பார்த்த கண்ணால் இந்த அசத்தை பார்க்க வேண்டாம். எங்கிட்ட வரத்துக்கு என்ன புண்ணியம் பண்ணினான்னு யோசித்தான். பூர்வ ஜென்மத்தில் ஒரு பலி சக்கரவர்த்தி பொண்ணாக இருந்தா. அப்போ வாமன பகவானை பார்த்தோன்னே இவ்வளோ அழகாக இருக்காதே, இது மாதிரி ஒரு குழந்தை பிறந்து பால் கொடுக்கணும்னு நினச்சிருந்தாள். அப்புறம் வாமன பகவான் திரிவிக்ரமனாகி பலி சக்கரவர்த்தியை பந்தனம் பண்ணின உடனேயே இவரை கொல்லணும்னு நினச்சாள். பகவான்கிட்ட எதை நினச்சாலும் நடக்கும். பாலும் கொடுக்கணும் கொல்லணும்னு நினச்சதுனால ரெண்டுமே பண்ணட்டும்னு அவள் தான் இப்போ பூதனியாக வந்திருக்காள். ராமாவதாரத்தில் முதல்ல தாடகையை வதம் பண்ணினார். அப்போ எல்லோரும் கேட்டா, முதல்ல பொம்மநாட்டியை போய் ஏன் அடித்தேன்னு. ராமர் சொன்னால் நான் அடிக்கலை, எங்கள் ஆச்சாரியன் விஸ்வாமித்திர தான் அடிக்க சொன்னார். இப்போ கிருஷ்ணாவதாரத்துலேயும் முதல்ல ஒரு பொம்மநாட்டி வந்திருக்கா. இப்போ யாராவது கிருஷ்ணா ஏன் பொம்மநாட்டியை வதம் பண்ணினேன்னு கேட்டால், நான் பொம்மநாட்டியா புருஷாலானே பார்க்கல, கண்ணை மூடின்னு இருந்தேன் சொல்லிக்கலாம்னு நிமீலிதேக்ஷணா கண்ணை மூடின்னு இருக்கான். பகவானுடைய 2 கண்ணு யாரிடனா, சூரியன் சந்திரன். ஒன்று சூரிய கதியில் பிரம்மலோகம், சந்திர கதியில் சொர்க்கம் போகலாம். இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தார்கள், குழந்தையை கொண்டுன்னு இருக்கா, பகவானை கொல்லவரா, இவளுக்கு கதியை கொடுக்கக்கூடாதுன்னு சூரிய சந்திரர்கள் தானாகவே அடைச்சின்னு விட்டாலாம் கண்ணை. கிருஷ்ணன் பார்த்தான், நீங்கள் வழி விட்டாட்டா என்ன, நான் வேறு ஷார்ட்கட்டில் வைகுண்டம் நான் அனுப்பிச்சுட்றேன்னு பகவான் தீர்மானம் பண்ணி நான் போலருக்கு அப்படியே கண்ணு மூடிடுத்து. நிமீலி தேட்சணா பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கு கண்ணை மூடிந்தானா. நான் விஷம் குடித்து அவருக்கு தான் ப்ராக்டிஸ். ஆனால் சிவனை பார்த்து விஷம் குடிக்கலாமான்னு கேட்க அவர் சொன்னார், நான் ஏற்கனவே குடிச்சிருக்கேன், அவ்வளோ ரொம்ப ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல குடிங்கன்னார். அப்போ பகவான் சொன்னார், எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, இருந்தாலும்
ஒன்று பண்ணுங்கோ, நான் இப்போ கண்ணை மூடின்னு உங்களை ஆவாகனம், ஏன்னா தியானம் ஆவாகனம்னா கண்ணை மூடின்னு பண்ணணும். நான் உங்களை ஆவாகனம் பண்ணிக்கிறேன், என் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்துருங்கோ, பாலை மாத்திரம் நான் குடிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் விஷம் நீங்களே சாப்பிடுங்கோன்னு ரோஷ சமன்விதோ பிபது. ரோஷம்னா சிவன் அர்த்தம், அந்த சிவனையும் சேர்த்து நுட்டானாம். ரோஷ சமன்விதோ பிபது. அப்படி அவளுடைய உயிரையும் சேர்த்து உரிய விடு விடுன்னு கத்தி அவளை உயிரை விட்டால் அவளுடைய உடம்பு பெரிய ரூபத்தில் விழுந்து கிடக்கு. மரத்தெல்லாம் முறிச்சின்னு விழுந்தாலாம். திருகவ்யூ தஞ்சர துருமானு. ஏன் மரத்தை முறிச்சின்னு விழுந்தாள்னா அது பகவானுடைய சங்கல்பம். ஏன்னா இவளை எரிக்கிறதுக்கு மரம் வேணுமே, யார் வெட்ட போகிறது? ஆனால் இவளை வச்சு அவள் இருக்கிற மரத்தெல்லாம் உருக்கி வச்சு அப்புறம் இவளை தூக்கிட்டு ஜனனம் பிருந்தாவனே மரணம் பிருந்தாவனே. ஒன்று பிருந்தாவனத்தில் பிறக்கணும், இல்லை பிருந்தாவனத்தில் போகணும், ரெண்டும் கிடைச்சா பாக்கியம். இந்த பூதை எங்கே பிறந்து தொலைச்சாலும் தெரியல, அவளுக்கு கிடச்சிது பாருங்கோ பிருந்தாவனத்தில் மரணம். அதுவும் இந்த கோபர்கள் பக்தர்கள்லாம் அந்த மரத்தை எல்லாம் எடுத்துன்னு போட்டு அவளை கட்டி தூக்கின்னு போய் அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணினா குமு குமுன்னு வாசனை அடிச்சுதான். கடதூமஸ்ய சௌரபியம். எதனால் வாசனை அடிச்சதுன்னா அவளுக்கும் பகவான் நல்ல கதியை கொடுத்தான். ஏன் நல்ல கதியை கொடுத்தான்னா அவள் விஷந்தானே கொடுத்தா. ஒவ்வொரு சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம்னு சொல்லுவாள். பிள்ளையாருக்கு குழக்கட்டை, அம்பாளுக்கு சக்கரை பொங்கல், முருகனுக்கு தேன் திணை, கிருஷ்ணனுக்கு வெண்ணேம்பா. கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் எடுத்துன்னு வர வேண்டாமோ? விஷத்தை கொண்டு வந்தா விஷம் கொடுத்த பூதனைக்கும் ஏன் மோட்சம் கொடுத்தான்னா அந்த வேஷம் போட்டாலே அம்மா மாதிரி அந்த வேஷத்தை மதித்தானாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உண்மையான பக்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பக்தனை மாதிரி வேஷம் போட்டால் போகிறோம். பக்தி இருக்கோ இல்லையோ ஒரு துளசி மாலை ஒன்று பிருந்தாவனத்தில் கிழக்கு வாங்கணுன்னு வாங்கி போட்டுண்டு பாட வரதோ இல்லையோ ஒரு ஜாலராவை கையில் வச்சுட்டு கூட போயிட்டு இருந்தால் என்ன போகிறோம்? பகவான் பாகவத வேஷம் போட்டானேன்னு. நான் பாக்கி வேஷம் போட்டால் பகவான் அனுக்க மாட்டான். நீ யோகமே இல்லாமல் யோகி மாதிரி நடித்தா பகவான் ஒத்துக்க மாட்டார். ஞானம் இல்லாமல் ஞானி மாதிரி நடித்தா பகவான் ஒத்துக்க மாட்டார். ஆனால் பக்தனை மாதிரி நடித்தா பகவான் ஒத்துப்பாராம். அப்பிராப்த பாவா திருத்த பக்த வேஷோபி. அதுக்கு உதாரணம் சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஏன்னா இந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம பாலை கறந்து விட்டால் கண்ணுக்குட்டி போயிடும். அப்போ கண்ணுக்குட்டி மாதிரி வைக்கலில் ஒன்று பண்ணுவாள். அது மாட்டுக்கிட்ட வைப்பா. அந்த மாட்டுக்கு தெரியும் இது டூப்ளிகேட் கண்ணுக்குட்டி தானு. இருந்தாலும் அந்த மாடு பால் சுரக்கும். ஏண்டான்னா அந்த ஒரிஜினல் கண்ணுக்குட்டியை நினச்சிட்டு பால் சுரக்குமே. அது மாதிரி பக்தனை மாதிரி வேஷம் போட்டால் கூட ஒரிஜினல் பக்தனை நினச்சிட்டு வேஷம் போட்ட நமக்கும் பகவான் அனுகிரகத்தை சுரப்பான் என்று இந்த பூதனா மோட்சத்துக்கு பல ஸ்ருதியும் அதுதான் சொல்கிறார். கோவிந்தே லபதே ரதிம். கிருஷ்ணனிடத்தில் பக்தி ஏற்படும் என்று சொல்லி இந்த குழந்தைக்கு ஆபத்து வந்தால் அது நீங்கிறதுக்கு ஒரு மந்திரத்தையும் இங்கே சொல்கிறார். அவ்வியாத ஜோங்ரி மணிமாஸ்தவ ஜான்வச்சோரும் யஜ்ஞோச்சுத கடிதடம் ஜடரம் ஹயாஸ்யா கிருத்கேசவஸ்துர ஈசைனஸ்து கண்டம் விஷ்ணுர்புஜம் முகமுருக்ரம ஈஸ்வரக்கம். இது குழந்தைகளுக்கு உள்ள ஆபத்தை நீங்கிறதுக்கு உள்ள பாலநாராயண கவசத்தை சொல்கிறார். கிருஷ்ணனுக்கு 1 மாதம் ஆச்சு. ஆவணி ரோஹிணியில் பிறந்தான். இப்போ புரட்டாசி ரோஹிணி வந்துடுத்து. யசோதை கிருஷ்ணனை குளிப்பாட்டி அங்கே ஒரு வண்டிக்கு அடியில் வச்சால் அப்போ ஒரு அசுரன் வரான். சகடாசுரன்னு பேர். வண்டி மாதிரி வந்து இப்போ எல்லாம் வண்டி மாதிரி தானே எல்லா அசுரனும் வரான். ஆக்சிடென்ட் மாதிரி இடிச்சுட்டு போடுறானே, அவன் தான் அதை ஆரம்பித்தான். வண்டி மாதிரி கிருஷ்ணன் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் போனான்னு சொல்கிற மாதிரி பண்ணிவிடலான்னு வந்து பிளான் பண்ணினான். அதை பார்த்துட்டு கிருஷ்ணன் அவனுக்கு முன்னாடியே பிளான் பண்ணினான். என்ன பண்ணினானா தன் காலால் ஒரு சாடினான். பஞ்சன்ன மெல்லடியால். ஆழ்வார் சொல்கிறார் பிரபால மிருத்வங்கிரிஹதம். சுகரன் சொல்கிறார் கொழுந்து மாதிரி திருவடி. சின்ன குழந்தை காலால் அடித்தா வண்டி உடையுமான்னா அதுக்கு அண்ணா சொல்லுவார் பக்தானாம் மிருது சித்தானாம் மிருதுரியப்பாத பல்லவகா சயேவ தீட்ன சித்தானாம் துஷ்டானாம் வஜ்ரசன்னிபகா. மிருதுவான ஆழ்வார் போல சுகர் போல இருக்கிறவாளுக்கு, மிருதுவான ஹிருதயம் உடையவாளுக்கு அந்த சரணம் மிருதுவாக இருக்கும். வஜ்ரம் மாதிரி திருடமாக யாருடைய ஹிருதயம் இருக்கோ அவளுக்கு வஜ்ரம் மாதிரி இருக்கும். இந்த சகடாசுரன் அடி வாங்கினோன்னு ஊரில் இல்லை, இருந்தால் நம்ம கேட்கலாம் எப்படிடா அன்றைக்கி உதச்சது எப்படி இருந்ததுன்னு கேட்டால் சொல்லுவான். இப்போ நம்ம வைகுண்டத்தில் போய் தான் கேட்கணும் அன்றைக்கி எப்படி அடித்தார்னு. அவர் அடித்த உதச்ச ஆனால் வண்டியில் வைகுண்டம் போவா, இங்கே வண்டியே வைகுண்டம் போயிடுச்சு நேராக. பஜரே மானச சகடம்
பாக்யவந்தம் பஜரே மானச சகடம். அந்த சகடாசுரனுக்கு ஒரு பாட்டு போட்டார் குருநாத். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவனுக்கு கிடைச்சதே, பகவானுடைய திருவடி கிடைச்சதேன்னு. இன்னொரு நாளைக்கு யசோதை மடியில் வச்சு லாலனை பண்ணின்னு இருக்காள். அப்போ ஒரு அசுரன் வரான், திருநாவர்த்தன்னு. கிருஷ்ணனை டாட்டா போகலாம் வரையான்னு கேட்க சரின்னு கிருஷ்ணன் கிளம்பிட்டான். கொஞ்சம் தூரம் போனோடனே அம்மா கிட்டே போகணுன்னான் கிருஷ்ணன். நான் அம்மா கிட்டே போகல, மாமா கிட்டே போகிறேன்னு. நான் மாமாவை பார்க்க அப்புறம் போய்க்கிறேன், உன்னோட வரதா இல்லைன்னு கிருஷ்ணன் தன்னுடைய வெயிட்டை ஜாஸ்தி ஆக்கினான். அவன் பார்த்தான், இந்த தூக்கிற அவசரத்தில் ஏதோ அரசமரத்துலேருந்து புள்ளியார் தூக்கின்னு வந்துட்டு என் போல இருக்குது. குழந்தை இவ்வளோ வெயிட்டாக இருக்காது, ஏதோ கல் தம் அஸ்மானம் மண், இது கல்லுன்னு நினச்சிட்டு உடனே கீழே போட்டுவிடலான்னு நினச்சான். போட்டுவிடலான்னு நினச்சிட்டு அவன் கையை கட்டின்னு போனவன் கையை அப்படி எடுத்தா கிருஷ்ணன் அவன் கழுத்தை கட்டினுட்டான். ஆகா, கழுத்தை கட்டுறான். இந்த குழந்தையை விடவும் முடியல, தூக்கின்னு போகவும் முடியல. அப்போ இது குழந்தை தான் கழுத்தை கட்டுறதுன்னு காலை பிடிச்சி இழுத்தான். காலை பிடிச்சி இழுத்தா எப்போ காலை பிடிச்சானோ இனிமே அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துடலான்னு கழுத்தை பிடிச்சி ஒரு அமுக்கி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான். கிருஷ்ணனுக்கு வந்தவுடனே யசோதை குழந்தை பயந்துருக்குமேன்னு பால் கொடுக்கலான்னு நினச்சால். பால் கொடுத்தா பால் குடிச்சிட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக. என்ன ரொம்ப நேரம் குடிச்சுட்டே இருக்கானே கிருஷ்ணா, என்ன ரொம்ப குடித்தாலும் அது குழந்தைக்கு உடம்புக்கு ஒத்துக்காதேன்னு பால் குடிக்கும்போதே குழந்தைகள் நடுவில் சிரிக்கும் அம்மாவை பார்த்து. அப்படி சிரிக்கும்போது வாயை பார்த்தா கம் ரோதசி ஜோதி ரணீக மாசாஹா சூரியேந்துவன் நிஸ்வசனாம் புதிம்ச்ச. லோகம் முழுக்க தெரியுது. 2 தடவை விஸ்வரூபம் யசோதைக்கு. பால் குடிக்கும்போது ஒரு விஸ்வரூபம். ஆஹா, உலகமே தெரிஞ்சதேன்னொடனே ரோஹிணி சீக்கிரம் வா, குழந்தை வயலில் உலகம் தெரியுதுன்னாள். உடனே ரோஹிணி வந்தால் டக்குன்னு வாயை மூடினுட்டான். குழந்தைகளை நம்ம இஷ்டப்படி சொன்னதை கேட்காது. அதுக்கு நிறைய ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருப்போம். யாராவது பெரியவா வரும்போது ஸ்லோகம் சொல்லுன்னா வாயை திறக்காது. அப்போ தான் பா பிளாக் ஷீவன் எத்தியா சொல்லும். அப்புறம் அவள் பெரியவா அப்போ போன பிறகு சொல்லணும்னா அப்புறம் நிறைய ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கும். அது நம்ம இஷ்டப்படி செய்ய சொல்லாது. இந்த மாதிரி கிருஷ்ணன் இப்போ உலகத்தை யசோதிக்கு காட்டினான்னா ரோகிணிக்கு காட்டணும்னு அவன் சங்கல்பம் பண்ணலை. உடனே ரோகிணி வந்தோடனே வாயை மூடினுட்டான். கிருஷ்ணா வாயை திறக்கலை. உலகமே தெரிஞ்சுதுடி. ரோகிணி பார்த்தா அப்படி குழந்தை வயலில் உலகம் தெரியுமா, எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு இந்த ரோகிணி கிருஷ்ணன் வாயில் விரலை விட்டு கொஞ்சம் திறந்து பார்க்கலான்னு வாயில் விரலை விட்டா. அப்போ தான் கிருஷ்ணனுக்கு 2 அரிசி பல் முளைச்சிருக்கு. அப்போ விரல் விட்டால் கரெக்டாக அந்த நகைக்கண்ணுக்கிட்ட நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சான். குழந்தைக்கு இந்த பல்லு முளைக்கிறதுல கடிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். இப்போ கரெக்டாக விரலை வச்சாலும் நறுக்குன்னு கடித்தா அவளுக்கு தலையே சுற்றுறது. அப்பா, விரலை கடிக்கும்போதே இவ்வளோ வலிக்கிறதே. அவன் பால் குடிக்கும்போது கடிச்சிருப்பான், அதான் உலகம் தெரிஞ்சிருக்கு போல இருக்குது அவளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி நடிச்சுட்டு போனான். இப்படி கிருஷ்ணன் 1 வருஷம் ஆச்சு, இன்னும் பேர் வைக்கலை. யாராவது பெரியவா பேர் வைக்கணுமே கவலைப்பட்டு இருக்கும்பொழுதே கர்காச்சாரியர் வரார், பஜனை பண்ணிட்டே வரார். நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர, எல்லாரும் சொல்லுங்க, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஹே மாதவா ஹே கேசவா ஹே ஹே மாதவா ஹே கேசவா ஹே முரளீதரா கண்ணா மனமோகனா, முரளீதரா கண்ணா ஹே முரளீதரா கண்ணா மனமோகனா, ஹே முரளீதரா கண்ணா கண்ணா மனமோகனா, கண்ணா மனமோகனா. கர்காச்சாரியர் வந்தவுடனே நமஸ்காரம் பண்ணி குழந்தைக்கு பேர் வைக்கணும். நம்மளாக பேர் வைக்கக்கூடாது, ஒரு பெரியவா பேர் வச்சா க்ஷேமம் குழந்தைக்கு. கர்காச்சாரியர் என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கிறார்.
அதை புரிஞ்சு இந்த கிருஷ்ணன் அவர் தாடியை பிடிச்சி இழுத்தான். ஏன்னா குழந்தைகளுக்கு எதாவது பிடிச்சி இழுக்கணும், முடியை பிடிச்சி இழுக்கணும், கண்ணாடி இருந்தால் கண்ணாடி பிடிச்சி இழுக்கும். இவர் தாடி தொங்குறதா பிடிச்சி இழுத்தான். இழுத்தவுடனே அவருக்கு க்ளூ கொடுத்தான் கிருஷ்ணன். என்ன பேர் வைக்கணும் யோசிக்கிறாரே, பிடிச்சி இழுக்கிறதுனால எல்லாரையும் தன்கிட்ட பிடிச்சி இழுக்கிறதுனாலேயே கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சார். கிருஷ்ணன்னா என்ன அர்த்தம்னா, கோடி ஜென்ம கிருதம் பாபம் கிருஷிரித்யுச்சதே புதைஹி. கோடி ஜென்மாவில் பண்ணின பாபத்துக்கு கிருஷ்ணன்னு பேரான். அதை நாசம் பண்ணுறதுனால தன் நாசன கரோ தேவகா கிருஷ்ண இத்யபிதி. கிருஷ்ணன் நீ பல அர்த்தம் இருக்குது. கிருஷிர் பூவாச்சக சப்தா நஸ்ய நிர்வதி வாசகா. நா ஆனந்தம்னு அர்த்தம். கிருனா அதுக்கு ஆதாரம். ஆனந்தத்துக்கு இருப்பிடமானவன் சதானந்த ஸ்வரூபன்னு கிருஷ்ணநாமத்துக்கு பல வியாக்கியானம் இருக்குது. ராமநாமத்தை விட கிருஷ்ணநாமத்துக்கு உயர்த்தி ஜாஸ்தி. ராமநாமத்துக்கு என்ன பெருமைன்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொன்னால் சஹஸ்ரநாமம் ஒரு தடவை சொன்ன பலன். கிருஷ்ணநாமத்துக்கு என்ன பெருமைனா, சஹஸ்ரநாம்னாம் திவ்யானாம் திராவிருத்தியாது யத் பலம் தத் பலம் கிருஷ்ணநாம்னைவ லபதே நாத்திர சம்சயா. நீ 3 தடவை ராமராமா சொன்னால் தான் ஒரு தடவை கிருஷ்ணா சொன்ன பலன் கிடைக்கும். இங்கே என்னடானா, கிருஷ்ணான்னு ஒரு தடவை சொல்லிட்டேன்னா 3 தடவை சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடச்சிரும் என்று கிருஷ்ணநாமத்துக்கு பெருமை. இப்படி அந்த கிருஷ்ணாங்கிற நாமத்தை வச்சார். பலராமனுக்கு பலன், ராமன், சங்கர்ஷனுங்கிற பெயரை வச்சார். அதுதான் நம்ம ஆழ்வார்கள் ஈஸியாக கிருஷ்ணாங்கிறது கூட சொல்ல வராது. கிருன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சில பேர் கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏன்னா கிருன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு கிருஷ்ணனுக்கு வலிக்குமோன்னு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு தான் சொல்லுவார். அதுவே அழகாக தான் இருக்கும். அது கூட சிரமமாக இருக்குமேங்கிறதுக்காக தான் ஆழ்வார்கள்லாம் கண்ணா அப்படி பேர் வச்சுட்டார்கள். கண்ணன்னா அது எல்லா குழந்தையும் கூப்பிடலாம். பிரதானம் கிருஷ்ணனுக்கு அது பிரதானம், கண்ணன்னு. பில்வமங்கல சுவாமிகள்னு பேர். அவர் பரம சைவராம். சைவாவயம் ந கலு தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரி ஜபபராஹா. நான் விபூதி தான் இட்டுப்பேன், ருத்ராட்சம் தான் போட்டுப்பேன், பஞ்சாட்சரம் தான் ஜபம் பண்ணுவேன். ஆனால் கிருஷ்ணா உன்கிட்ட தான் எனக்கு பிரியம் ஏற்படுறது. ஏன்னா சிவபக்தாலாக இருந்தால் கூட குழந்தைக்கு சாம்பசிவம் சதாசிவன்னு பேர் வச்சுட்டு கொஞ்சம் போது சாம்பசிவமே சதாசிவமே அப்படி கொஞ்சம் முடியுமான்னு கண்ணா தான் கொஞ்சம் முடியும். அப்போ எப்பேற்பட்ட செய்வாலாக இருந்தால் கூட கிருஷ்ணனை தான் கூட சேர்த்துண்டா தான் அது இனிக்கும் என்று சொல்கிறார். இப்படி மெதுவாக கிருஷ்ணன் தவழ ஆரம்பித்தான். தவழ ஆரம்பிக்கும் போதே அவனுடைய விஷமம் தாங்கலை. தவழ்ந்து சுவாமி ரூமில் போய் அங்கே சால கிராமத்தை எடுத்தான். அது கோலி குண்டு நடிச்சுன்னு விட்டான் போல இருக்கு. உடனே சிவலிங்கத்தை பலராமன் எடுத்தான். 2 பேரும் ஏதோ கோலி குண்டு அடிச்சுட்டு இருக்கான். இது இருந்தால் ரொம்ப அபசாரமாக போயிடுமே தோணுது. ஒரு நாளைக்கு சால கிராமத்துக்கு வாயில் போட்டுன்னு விட்டான். நந்தகோபுரம் தேடி பார்த்தா காணும். கிருஷ்ணன் புண்ணு வாயை வச்சுட்டு இருக்கான். பார்த்தா சால கிராமம் வாய்க்குள்ளே இருக்குது. நந்தகோபரே சாலக்கிராம பூஜை பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டார். அது சாலக்கிராம பூஜை முறை தான் மாறிடுச்சு. கிருஷ்ணன் யோசித்தான், சாலக்கிராம பூஜைனா என்ன, ஒரு தட்டில் சாலக்கிராமத்தை வச்சு ஜலத்தை விட்டுட்டு அந்த தீர்த்தத்தை குடிக்கணும், சாலக்கிராம தீர்த்தம். இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படணும். சாலக்கிராமத்தையும் வாயில் போட்டுட்டான். சாலக்கிராம தீர்த்தம் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்குமே அப்படின்னு வாயில் போட்டு விட்டான். இது சரியாக வராதுன்னு அங்கேருந்து அடுக்கலைக்கு அழைச்சின்னு போனான். அடுக்கலையில் அம்மாவுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறான். சாம்பாரில் உப்பை போட்டால் இவனும் கூட 2 தடவை உப்பு அள்ளி போடுறான். இது சரியாக வராதுன்னு கொள்ளையில் சிங்கின்னு ஒரு மாடு அங்கே போனான். அது ஜல்லிக்கட்டு மாடு, யாருக்குமே அடங்காது. சிங்கி பெரிய கொம்பு. இவன் என்ன பண்ணான், வால் பக்கமாக அதில் ஏறி தவழ்ந்து அது கழுத்தில் போய் உட்காந்துட்டு கொம்பை ஆட்டின்னு இருக்கான். யார் வந்தாலும் அது கிட்டக்க விடாது, உருமும். நீக்கிறமோ கிருஷ்ணன் தலையை ஆட்டுறதுனால அதுவும் இப்படி தலையை ஆட்டினே உட்காந்துருக்கு அந்த மாடும். சும்மா இருக்கக்கூடாது. கிருஷ்ணன் பலராமனை கூப்பிட்டான். பலராமாவா, இந்த மாடு நம்ம 2 பேரும் கொம்பு 2 பேரும் சேர்ந்து ஆட்டலான்னு. நீ பலராமன் வாழை பிடிச்சின்னு ஏற போகிறான். அந்த கொம்பு இப்படி இருக்குது அந்த மாட்டுக்கு. நடுவில் இந்த ஓட்டை மாதிரி இருக்கா, இந்த குழந்தைகள் ஏதோ ஓட்டை மாதிரி தான் தலையை விட்டு எட்டி பார்க்கும். அந்த கொம்புக்கு நடுவில் இப்படி எட்டி பார்த்தா வெள்ளை மாட்டுக்கு மூக்கு மாத்திரம் கருப்பாக இருக்குது. இங்கே ரொம்ப மூக்கு கருப்பாக இருக்கே, மூக்கை போய் பிராண்டினான். ஏற்கனவே இந்த மாட்டுக்கு மூக்குக்கு மேலே கோபம். போகிறதுக்கு மூக்கையும் பிராண்டின உடனே டபான்னு அந்த மாடு குதிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுடுது. ஓடினா கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த தலையை ஆட்டின்னு ஓட கிருஷ்ணன் சிரிச்சுட்டு இருக்கான்.
சாதாரண மாடு ஓடும்போது வாழை தூக்கிட்டு ஓடும். இப்போ வாழை தூக்க முடியல, ஏன்னா வாலில் பலராமன் தொங்குறான். அவன் வாழை பிடிச்சின்னு ஏற போகும்போது தான் அந்த மாடு கிளம்பி கொடுத்தா கொம்பில் கிருஷ்ணன், வாலில் பலராமன், 2 பேருக்கு நடுவில் இந்த மாடு முழிக்கிறது. இன்றைக்கி மாதிரியாக இருந்தால் ஃபோனு கூப்பிட்டாவது யாரையாவது கூப்பிடலாம். இப்போ ஃபோனும் இல்லை. அதனால் நந்தகோபுர ஆளை விட்டு வரவழைச்சி அவர் ஹாவ்னு மாட்டு பாஷெல்லாம் இருக்குது. அந்த பாஷையில் ஹை ஹை அப்படின்னா போகும். நம்ம சொல்லாட்ட சொல்லலாம். ஒரு 4 ஹிந்திக்காரால் வண்டியில் ஏற்றினா போகிறோம், அவள் ஹை ஹைன்னு பேசிகிட்டே இருப்பா, வண்டி போயிட்டே இருக்கும். மாட்டு வண்டியில் போகும்போது அதா ஹை ஜாதா ஹைன்னு சொல்லிட்டே இருப்போம். அதனால் ஹை ஹைனா போகும், ஹாவ்னா நிற்கணும். வண்டி யூட்டர்னா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பா. அப்படின்னா வண்டி இப்படி யூட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். அது மாட்டு பாஷையெல்லாம் தெரியணும். அது கிருஷ்ணனுக்கு அந்த பாஷையெல்லாம் பேசினா தான் அது கேட்கும். நான் கம்ப நாட்டாழ்வாரே பெரிய கவிஞர்னு வந்துட்டு இருந்தாராம். அப்போ கிருஷ்ணன் ஒரு மாட்டுக்கார பையனா நீங்கள் யாருன்னு கேட்டான். நான் ரொம்ப கவிஞன், எதை சொன்னாலும் எழுதுவேன். அப்படியா? ராமன் மாட்டை ஓட்டினான், எழுதுங்கோன்னா. கம்பருக்கு அதை இந்த சவுண்டை எப்படி எழுதுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்கார். இன்னும் எல்லாத்தையும் எழுதுவேன்னு இல்லைன்னு, மாட்டை ஓடுறது கூட எழுத தெரியலையேன்னு. அப்போ தான் ஆஹா ஆமருவி அப்பா, அவர் அந்த ஊரில் தான் பிறந்தார், மாடு மேய்க்கிற ஊரில் தான் இருந்தார் அவர். அப்புறம் அந்த பகவானை சரணாகதி பண்ணி கவிஞர் ஆனார். அதனால் நம்ம விஷயம் என்னடானா, அந்த மாட்டுக்குன்னு சில பாஷை இருக்குது. அந்த பாஷையில் பேசி மெதுவாக கண்ணனை இறக்கி விட்டார். மெதுவாக கிருஷ்ணனுக்கு நடக்க சொல்லி தந்தால் திரிவிக்ரமோபி பகவான் பிரகிருண்ணன் மாதுரங்குளிம் இதஸ்தத சஞ்சரதி கொனன்னூபுரபூஷிதகா காலேனால் பேனராஜரிஷே. சீக்கிரமே நடக்க ஆரம்பிச்சுட்டான்னு சுகருக்கே தவழடியில் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. கிருஷ்ணன் தவழ்ந்து ஏன்னா கிருஷ்ணனை முதல்ல ஒரு வீட்லேயாக தேடணும், இல்லாட்ட ஒரு மாட்டு கொட்டையாக தேடணும். ஏதாவது மாட்டு கொட்டைகளை போய் அங்கே கண்ணுக்குட்டி பால் குடிக்கும்போது, ஏன்னா கிருஷ்ணன் தவழ்ந்து தானே போகிறான், அப்படி பார்ப்பான். இவெல்லாம் 2 காலில் நின்று நடக்கிறா, நான் தவழ்ந்து போகிறேன், என்ன மாதிரி போகிறவா இங்கே தான் ஜாஸ்தி இருக்கா, அது கண்ணுக்குட்டி கோஷ்டி தான் போல, நம்ம கோஷ்டி தான் போலக்குன்னு கண்ணுக்குட்டியோடு சேர்ந்துன்னுட்டு அங்கே போய் கண்ணுக்குட்டி பால் குடிக்கும்போது நானும் வரேன்னா. இந்த கண்ணுக்குட்டி கூட நீ முதல்ல நின்று கொண்டு ஒரு கையால் கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு, நான் முதல்ல குடிச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு அண்ணா இருக்கா சொல்கிறேன், அப்புறம் நீ குடின்னு கண்ணுக்குட்டியை ஒரு கையால் பிடிச்சின்னு விட்டான். அந்த மடியில் வாயை வச்சு பால் குடிக்கிறான். அதுக்குள்ளே யசோதை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்றான். கூப்பிட்டா ஒரு கையால் ஊனிண்டு ஒரு கையால் அம்மாட்ட நான் வரேன்னு பேச முடியல, ஏன்னா பால் குடிச்சுட்டு இருக்கான். கையை எடுத்துகிட்டு அம்மா அப்புறம் வந்து கை காட்டலான்னா இந்த கண்ணுக்குட்டி வந்துடும், அதை பிடிச்சிட்டு இருக்கான். இந்த கையை எடுத்தால் விழுந்துருவான். ஊனின்னு இருக்கிறதுனால உடனே காலால் எப்படி காமிச்சான், அம்மா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு காலால் காட்டுறான். ஏன் காலை காட்டினான்னா, இப்போ காலை பார்த்துக்கோ, இனிமேல் நடக்க ஆரம்பித்தான்னா காலை பார்க்க முடியாது. அப்படி தன்னுடைய சரணத்தை தரிசனம் பண்ணி கொடுத்தான். ஒரு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுட்டான்.